Daily. Taste the Daily. செய்தி. அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வரும் நிலையில் அமைச்சர் துரைமுருகன் 2 வழக்கறிஞர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் அஜய். வணக்கம் அஜய். அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டு வரும் இந்த சூழல்ல எதற்காக அந்த வழக்கறிஞர்களுடன் ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? விவரங்களை வழங்கலாம். நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவரது மகன் கதிரானந்த் வீடுகள்ல, வேலூர்ல இருக்கக்கூடிய வீடுகள்ல அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில ஈடுபட்டு வராங்க. கடந்த 2019ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வேலூர் மக்கள் தொகுதியில துரைமுருகனுடைய மகன் கதிரானந்த் போட்டிட்டாரு. அவருக்கு சொந்தமான இடங்கள்ல அப்பொழுது வருமான வரித்துறை சோதனை நடத்திடுறாங்க. வருமான வரியை நடத்திய முறையில 10 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் அவருக்கு நெருக்கமானவரான பூஞ்சோலை சீனிவாசன் அவரது வீட்டில சோதனை மேற்கொண்டாங்க. அவருடைய சிமெண்ட் குடவுன்ல இருந்து சுமார் 11.55 கோடி பறிமுதல் செஞ்சிருந்தாங்க. அந்த வழக்கை அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி வரக்கூடிய ஒரு நிலையில தான் தற்பொழுது துரைமுருகன் மற்றும் அவரது மகன் கதிரானந்த் மற்றும் அந்த பூஞ்சோலை சீனிவாசன் ஆகிய வீடுகள்ல வேலூர்ல தற்பொழுது சோதனையானது நடைபெற்று வருது. இந்த நிலையில சென்னை கோட்டூர்புரத்தில் இருக்கக்கூடிய துரைமுருகனுடைய இல்லத்திற்கு காலையில அரக்கோணத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் அமைச்சரை சந்தித்துவிட்டு பேசிவிட்டு சென்றாரு. அதனைத் தொடர்ந்துதான் தற்பொழுது அவருடைய வீட்டிற்கு 2 வழக்கறிஞர்கள் தற்பொழுது வருகை தந்திருக்கிறாங்க. அந்த 2 வழக்கறிஞர்களோட அமைச்சர் துரைமுருகன் ஆலோசனையில ஈடுபட இருப்பதா தகவல் வெளியாகிருக்கு. அவர்கள் வந்திருந்த இருவர்களும் பர்சனலாக அவரை சந்திக்க வந்திருக்கிறோம் என சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அந்த 2 வழக்கறிஞர்களோட அமைச்சர் ஆலோசனையில ஈடுபட இருப்பதா தகவல் வெளியாகியிருக்கு. விவரங்களுக்கு நன்றி அஜய். Taste Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.